கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் திரைப்படம் EPIQ ஃபார்மெட்ல ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு ஒரு அப்டேட் வெளிவந்துச்சு. EPIQனா என்ன? நம்ம கியூப் கேள்விப்பட்டிருக்கோம், ஐமேக்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம், ஐநாக்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா EPIQ அப்படிங்கிற விஷயமே புதுசா இருக்கே, என்ன அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம். இந்தியாக்குள்ள பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்கிரீன் தாங்க இருக்கு. ஒன்னு ஆந்திர பிரதேசத்துல சுல்லூர்பேட் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. இன்னொரு ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல பிராட்வே மால்ல இருக்கு. சுல்லூர்பேட் சீட்டிங் கெபாசிட்டி மட்டுமே 665ங்க. சரி, EPIQ அப்படின்னா என்ன? பயங்கர ஹை குவாலிட்டியான பிக்சரைசேஷன் அண்ட் ஆடியோவை இந்த முறையில நம்ம பார்க்கலாம். சொல்ல போனா ஐமேக்ஸை விட பெட்டராவே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பிராட்வேல இருக்கிற ஸ்கிரீனே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஸ்கிரீனுங்க. ஸ்கிரீன் சைஸ் மட்டுமே பாத்தீங்கன்னா 70 அடி அகலமும் 37 அடி உயரமும் இருக்குங்க. இதுல பார்கோ 4K RGB ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிற ஒரு முறை கையாளப்படுதுங்க. அதனால பிக்சர் குவாலிட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். பெரிய ஸ்கிரீன் அப்படிங்கிறதுனால உங்களோட மூவி எக்ஸ்பீரியன்ஸே வேற லெவல்ல இருக்குங்க. கோட் திரைப்படம் ஒரு சயின்டிபிக் மூவி, டிஏஜிங் எல்லாம் பண்ணிருக்காங்க, VFX நிறைய ஒர்க் பண்ணிருக்காங்க. அதனால இந்த மாதிரி ஸ்கிரீன்ல பார்க்கும்போது உங்களுக்கு சீரியஸ்லி வேற ஒரு அனுபவம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த எபிக் ஃபார்மெட்ல வர படங்கள் கம்மிங்க. இப்போ கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வரப்போகுது. எத்தனை பேர் இதை தியேட்டர்ல பார்க்க போறீங்க, அதுவும் இந்த ஸ்கிரீன்ல?